எல்லாம் போட்டுக்கிறாங்க. மெசேஜும் வருது. இதுக்கு ரீலோட் போட்டதுலயே நான் கழிச்சு கூட ஈவன் அங்க படிக்காண்ட வந்தபடியா என்ன சிறப்பு எக்ஸாமும் வருது, வயசும் வந்துடுது. ஆளை காணி என்னடா படிக்கண்ட கொப்பிய மடிச்சு வச்சு கொண்டு நிக்கிறேடா. படித்தான் ஒரு பொம்பளை போனது. அதான் பொம்பளை பின்னால போட்டுவா. அடே உண்ட கதையை எனக்கு சிரிப்பா கிடக்குறா. குறுக்காலவானே பொம்பளை படிக்க வர்றது ஓடி பொம்பளை இதுன்றது ஓகே, அது வயசு போறாரு. ஆனா நீ படிச்சு பட்டத்தை ஏத்தி போட்டு பொம்பளைய பேரண்ட் அப்பதானே ஏத்தி கொண்டு தெரியலாம். பொம்பளை அதான் பொம்பளை பின்னால போட்டு பொம்பளைக்கு பின்னால போனது. அதான்டா நீ பொம்பளை பின்னால போ. முதல் படிச்சு படித்தேன். 10ஆம் தேதியில எக்ஸாம் எழுதினான். அது பார்த்தது தெரியல. என்ன தெரியல உனக்கு? உண்ட வயசு எத்தனை தெரியுமா உனக்கு? இப்ப 35. 35 வயசு. எனக்கு 55 வயசு. நீ பண்ண அப்ப இருந்து எழுதுற ஏதாவது ஒரு ஷார்ட் போக்க சொல்லுங்க. 2026 ஆண்டாப்ப உனக்கு நீ என்ன நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேன். முதல் இங்க கோத்து எங்க இதை வச்சுட்டு அங்க இது கிடக்கு தேங்காய் திருவிழா கிடக்கு எடுத்து முதல் இது உனக்கு உங்களுக்கு அட்வைஸ் வைக்கிறதுல எனக்கு காணப்படாப்பா. அவள் மூத்தவர் ஒரு மேரிக்கிரி படிச்சு கிடிச்சு அங்க ஆளாக்கி விட்டா. உன்னை ஒரு ஆளாக்குவோம்ட்ட சொல்லுது பொம்பளை வந்ததான் பொம்பளைக்கு பின்னால போன. அதே மாதிரி புத்தகம் கொப்பி பின்னால போங்கப்பா. உன்னை கொம்மா பேச்சு உன்னை பழுதாக்கினது நான் தானா? அப்ப இந்த நேரம் அடுத்த நின்று எனக்கு அர்ச்சனை செய்யறடா. அப்ப நீ இந்த முறை அப்பாண்ட மரியாதையா காப்பாத்தணும். சரியே என்ன ஆச்சுன்னு அதுக்கு பின்னால வந்து கொம்மா வேற சொல்லாத நான் படிச்சு கொண்டு பொம்பளை பின்னால போட்டு என்ன சொன்ன? சின்ன எக்ஸாம். உனக்கு அது சின்ன எக்ஸாம். உனக்கு எதுவும் பெரிய எக்ஸாம்? எது உனக்கு பெரிய எக்ஸாம்? இந்த சின்ன எக்ஸாம் என்று சொல்ற அதுகள் எல்லாம் விழுந்தொடம்பி பிடிக்க வரல 4 மணி 5 மணி ஒழிக்குது. இங்க இந்த கோசாரிய முறை பையனாத போன முறை அவளுக்கு சொன்ன போன்களை வேண்டி கொடுக்காங்க கொண்டு உடைச்சு போட்டு போடுவேன். நான் இங்க போதெல்லாம் கிடக்கட்டு. உனக்கு நான் தான் செல்லம் கொடுத்து பழுதாக்கி வச்சுக்கிறேன் போல. 10ஆம் தேதி வருதுடா சின்ன எக்ஸாம். உனக்கு சின்ன எக்ஸாம். இந்த முறை எக்ஸாம் எழுதுறதையா இல்ல எழுதாம இந்த கதை எனக்கு விளங்க எழுத போறீங்க. எப்ப இரவு பாலா ஒழுங்கி படிக்கண்டா உனக்கு அதுக்குள்ள பொம்பளை பின்னால போற பாடிவா. அடே போட்டு கிட்ட கழிச்சு போடாது பாஸ் பண்ணு சரியோ. அடே இந்த ஏழு எக்ஸாம் பாஸ் பண்ணினா தாண்டா உலகத்துல வேலை எடுக்கலாம். சரியோ பொம்பளை எடுக்கலாம். அது சும்மா எடுக்கலாம் பொம்பளை. அது நான் குறுக்காலமான இடம் போட்டாலும் வெள்ளக்காரிக்கு கண்ட போறியோ. அதுக்குத்தான் சொல்றேன் குறுக்காலமான படிவா படிச்சு எக்ஸாம பாஸ் பண்ணினா தாண்டா வெள்ளக்காரிய கண்ண கச்சி பூச்சி கொண்டு வர நீயுமே தான் கதைக்கலாம் இங்கிலீஷ். அதுக்குத்தான் படிக்கன்னு சொல்றேன். நான் படிக்கிறேன். உலகத்துல எந்த ஒரு அப்பனும் படிச்சு பாஸ் பண்ணினா கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் நான் தாண்டா சொல்லி பொம்மையை செய்து கொடுத்துரு. என்னத்துக்கு பொம்மை? உனக்கு நான் சொன்னேன் நான் தான் விட்ட புல கோத்தையோட உன்னை விட்டு இருந்தாள். அப்ப காம்பால வச்சு தெரிவிக்க நான் போய் பிடிச்சு உன்னை கொண்டு இஞ்சால விடுறது. இப்ப கோத்தை எனக்கு பேச்சு. இந்த முறை என்றாலும் அப்பா பேசாமல் அப்பாவை நல்ல மாதிரி அடே பாஸ் பண்ணு. நல்ல இடத்துல வெட்டதாண்டா இருக்கிறான். வெள்ளக்காரி அந்த வெள்ளக்காரி என்ன வெள்ளக்காரி அப்படி நல்ல இது கட்டி வைக்கிறேன். சரி பாஸ் பண்ணுவீங்க. அப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமே? ஒவ்வொரு நாளும் இரவு பகலட்டு படிக்கணும்டா. விழுந்து படிக்கணும். சரி படிப்பு அப்படியே சாப்பி தூப்பணும்டா வெளியில. சரி ஏன்டா டே இந்த இடத்தாலும் அங்க போறேன் இங்க போறேன் இப்ப நான் ஏதோ கதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு போற. சாப்பாடு கொம்மா சமைச்சுதான் வச்சிருக்கிறாங்க. கறி ஏதோ கோழியல் அதுகள் எல்லாம் பிரட்டி தந்துதான் இந்த மண்டையில சாக்கை ஏற்றி வச்சுக்கிறேன் நான்.
என்ன செய்யறது பெத்து போட்டேன் கடைசி அதுகளையும் அனுப்பி போட்டேன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். விளையாட கூப்பான். ஏடே தம்பி, நீ விளையாட போ, அது நான் மரபு தெரியல. பிள்ளைகளா படிச்ச விளையாடணும், விளையாடினா தாண்டாப்பா மண்டையில வெள்ளாம வரும். சரி, அங்க குழப்படிகள் விடக்கூடாது, காயங்கள் வரக்கூடாது. 10ஆம் தேதி எக்ஸாம் கிட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ நல்ல மாதிரி வரணும். சரி சரியப்பா. நான் விட்டுட்டேன்னு பொம்மாவுக்கு போய் போட்டு கொடுக்காத. எவர்தான் விளையாட விட்டு என்ன சாப்பிட போறீங்க? சரி சரி போ. வளர்ப்பேன் போ. அந்த அதையும் கொண்டு போய் இந்த கொம்மா அப்புறம் எனக்கு வந்து திட்டாமல் இதன்ற கவனம் கவனம் பார்த்து போ. உனக்கு தீனை கொடுத்து வளர்த்துட்டேன் நான். என்ன செய்கிறது? நல்ல பொடியும் தான், கொஞ்சம் வளர்ச்சியில் காணாது. குறுக்காகவான் இவ்வளவு நாளும் பாஸ் பண்ணி போட்டு இந்த முறை என்ன செய்யறான்னு தெரியாது. எந்த மானம் மரியாதை போகுது. இத்தனை வருஷம் போட்டுது, இனியும் என்ன செய்யறான்னு வரியா பாப்போம். போட்டு திண்டு 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 இந்த சாக்கு மாடு மாதிரி வந்துடுது. சரி, நானும் ஒழுங்கி போவோம். போனிலே ஒன்றும் இல்லை.